கிராம் தங்க மோதிரம் திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். பயந்து தான் பாடணும். ஐயோ கரெக்டாக பாடணுமே, சாமி வரலன்னா நம்மள தானே திட்டுவாங்க. இப்போ சாமி வந்து இந்த அடி எடுத்து பாடுன்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. வில்லுப்பாட்டும் பார்ப்பாங்க. இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வில்லுப்பாட்டு நிறைய பேர் பார்க்குற பேர் இருக்காங்க. சாமி ஆட்டம்னா ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பாங்க. நம்பிக்கை, சாமி மேல் நம்பிக்கை. ஆனைமா முகத்தோனே அரனுடைய புத்திரனே பானை மாவயற்றோனே விநாயகா சோலை மாமயில் முருகா செந்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா. சுடலமாட சாமி கதையில் சொன்னல பரனுட மகனே, அது பாடினாலே மேக்ஸிமம் சாமி வரும். தெய்வங்கள் எல்லாம் அந்த தொழில் நம்ம பண்ண முடியாது. நிச்சயமா தெய்வம் துணை நமக்கு வேணும். பாலே சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா, தாயே வந்து குடிகொள்ளம்மா. வேதமுத்து மாலையம்மன் வேள்வியில் பிறக்க விண்ணு மண்ணு உள்ள பெண்கள் வெண்குறவை பாட பரனோட மகனே சுடலையில் மாடா பார்வதியாளோட மகனே வருவாய். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் வில்லிசை பாடகி சரண்யா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம்மா. வணக்கம். ஆமா, அந்த தெற்கத்தி சீமை இங்க வந்து வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரசித்தியா இருக்கு. அதுவும் கோயில் திருவிழாக்கள்ல ரொம்ப பிரசித்தியா இருக்கு. முதல்ல இந்த வில்லுப்பாட்டுனா என்னம்மா? வில்லுப்பாட்டுன்னு சொன்னா கோவிலில் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. கோவில்னு சொன்னால் சிவன் கோவில் இருக்குது, முருகன் கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது. பெரிய பெரிய கோவிலெலாம் வைக்க மாட்டாங்க. மேக்சிமம் வந்து நம்ம கிராமத்தில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலை மக்கள் வரி போட்டு நடத்தி கொடை கொடுக்குறாங்க. கிராம தெய்வங்கள், கிராம தெய்வங்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி வில்லுப்பாட்டு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வில்லுப்பாட்டில் என்ன பாடுவீங்க? அந்த வில்லுப்பாட்டில் என்ன சாராம்சத்தோட பாடுவீங்க? சுவாமியுடைய கதையை நாங்கள் பாடுவோம். சாமியுடைய கதை. இப்போ இந்த சுடலை மாட சாமி இருக்கிறாங்க. இவங்க பிறந்து வரம் வாங்கி பூலோகத்துல ஒவ்வொரு இடமா இருந்த இடம், அதை நாங்க ஒரு கதையா பாடுறோம். அந்த கதையை பாடுறீங்க. இப்போ அந்த கதையை பாடும்போது திருவிழாக்கள் என்ன நடக்கும்? அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்கும்? திருவிழா அந்த கதையை பாடும்போது பூஜை வைக்கும்போது சாமி வரும், மேளம் வைப்பாங்க. சாமி ஆட்டம் பார்க்கறதுக்கே கூட்டம் நிறைய வரும். வில்லுப்பாட்டும் பார்ப்பாங்க. இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வில்லுப்பாட்டு நிறைய பேர் பார்க்குற பேர் இருக்காங்க. சாமி ஆட்டம்னா ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பாங்க. நம்பிக்கை, சாமி மேல் நம்பிக்கை. அந்த சாமி வந்து நமக்கு ஏதாவது சொல்லும், ஏதாவது தரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பூ கொடுத்தாலும் அவங்க ஏதோ ஒரு பெரிய பிரசாதம் மாதிரி அதை நினைச்சுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு கோயில்ல நீங்க வந்து பாடுறீங்க அப்படிங்கிறப்ப அதனுடைய ஒரு அமைப்பு என்னவா இருக்கும்? முதல்ல என்ன பாடுவீங்க, இடையில என்ன, அந்த அமைப்பு எப்படி? முதல் பாட்டு வந்து பிள்ளையாருக்கு, ரெண்டாவது பாட்டு வந்து அந்த நேரத்துல முருகருக்கு, மூணாவது வந்து அம்மனுக்கு. அந்த முதல்ல அந்த பிள்ளையாரடியிலே அவ்வளோ பாட்டு வந்துடும். எல்லா சாமியும் அதிலே வந்துருவாங்க. அப்புறமா குருவுக்கு ஒரு வணக்கம் சொல்ற மாதிரி அப்படியே அதில் எப்படி வரும்? எங்களுக்கு அதை பாடி காட்ட முடியுமா? ஆனைமா முகத்தோனே ஆனைமா முகத்தோனே அரனுடைய புத்திரனே அரனுடைய புத்திரனே பானை மாவயற்றோனே விநாயகா பார்வதியாள் ஈண்டெடுத்த பாலகா. இது பிள்ளையாருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாடக்கூடியது. ரெண்டாவது பாட்டு வந்து முருகருக்கு. சோலை மாமயில் முருகா செந்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா வானவர்க்கு உபகாரி ஆனவா ஆடும் மயில் மீதேறி ஓடிவா. மூணாவது அம்மனுக்கு. பாலே சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா, தாயே வந்து குடிகொள்ளம்மா, காலை மாலை உன்னை தொழுவேனம்மா, கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா. குருவுக்கு பாடுறேன். சொந்தமுடன் வில்லில் இசை எந்தனக்கு சொல்லி தந்த எந்தனக்கு சொல்லி தந்த சுபாதேவி புலவர் பாதம் போற்றினேன், சிறியவள் நான் மனமுருக வாழ்த்தினேன், வணங்கினோம் வில்லில் இசை பாடவே நான் வணங்குனேன் முத்தாரம்மன் தேவியே. இது நம்ம பிடிச்ச தெய்வத்தை நம்ம வந்து உங்களுக்கு வந்து பிடித்த அம்மன் வந்து முத்தாரம்மன். சில பேர் வந்து தாய் தகப்பன்னு சொல்லுவாங்க. நான் வந்து முத்தாரம்மன். முத்தாரம்மன் ரொம்ப பிடிக்கிறதுனால முத்தாரம்மன். ஏன் முத்தாரம்மன்? அது என்னமோ தெரியல. சின்ன வயசுலேயே எனக்கு சொந்த ஊர் அம்மா ஊர் பார்த்தீங்கன்னா கலைநகர், பீச் ரோடு பக்கத்தில் கலைநகர். அங்கே வந்து முத்தாரம்மன் கோவில் ஊர் கோவில். சின்ன வயசுலேருந்து அங்கே தான் போவோம். அங்கே அப்படியே பஜனை எல்லாம் பாடுவோம். அப்படியே அம்மன் மேலே அப்படி அம்மன் பிடிக்க அதுதான் நமக்கு ஆத்தாங்கிற மாதிரி. ஆமாம். அப்புறம் இங்கே வந்த பிறகு இங்கே முத்தாரம் விளாத்தி விலையிலே முத்தாரம்மன் இருக்கு. அதையும் அங்கேயும் கோவில் அங்கேயும் முத்தாரம்மன், அதனால முத்தாரம்மன் பிடிக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து அந்த சாமியை வந்து சில வேளை வராது இல்லையா?
சில நேரங்கள்ல. அப்போ திருப்பி 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 அதை பாடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அப்ப இந்த இந்த அடியை பாடினா கண்டிப்பா எந்த சாமியா இருந்தாலும் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா. அப்படின்னா நம்ம சுடலமாட சாமிக்கு இதில சொன்னேன்ல, பரனுட மகனே அது பாடுனாலே மேக்ஸிமம் சாமி வரும். சில இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி பிரச்சனைகள் இருக்கும். அதனால சாமி வராம இருக்கு. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி வராம இருந்திருக்கு. முத்தாரம்மன்னு சொன்னா, முத்தாரம்மன் பிறவி. வேதமுத்து மாலையம்மன் வேள்வியில் பிறக்க விண்ணும் மண்ணும் உள்ள பெண்கள் வெண்குரவை பாட அப்படின்னு சொன்னாலே முத்தாரம்மன் சாமி ஆடி வந்துருவா. வந்துருவாங்க. ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் வந்துருவாங்க. இப்போ ஒரு 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 நிகழ்வுல வந்து சாமி ஆடிட்டு உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கொடுத்தது என்னால மறக்கவே முடியாது அப்படின்னா ஏதாவது இருக்கா? 5 கிராமத்துல வந்து பாட்டு இசக்கியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. குடும்ப கோவில் தான். அது வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கொடை குடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிருந்தேன். அப்ப அங்க வந்து இசக்கியம்மன் சாமி அது வந்து மறக்க முடியாத ஒரு கோவில். அங்க நிறையவே குடுத்தாங்க எங்களுக்கு. எந்த சாமி வந்தாலும் முதல்ல எங்களுக்கு தான் குடுத்துக்கிட்டு தான் அவங்க மக்களுக்கு குடுப்பாங்க. ஆமா. அதுலயும் அந்த சாமி ஒரு விஷயங்கள எங்களுக்கு சொன்னாலும் அது சரியா இருந்துச்சு. ரொம்ப எங்களுக்கு ராசியான கோயில் அது. இப்போ இந்த கேள்வியை நான் வந்து ஏன் கேட்குறேன்னா, வட தமிழகங்கள்லையும் சரி, மேற்கு தமிழகத்திலையும் சரி, இந்த குறி சொல்லி ஒரு சாமி ஆடி வந்து குறி சொல்லி ஒரு திருவிழாவில் வந்து ஒரு விஷயங்கள் சொல்றதுங்கிறது ரொம்ப ரேர். சில இடங்கள்ல தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு இங்க மக்கள் வந்து நம்புறாங்க? ஏன்னா நீங்க நிறைய திருவிழாக்கள் போறீங்க, மக்கள் வந்து பார்ப்பீங்க, மக்கள் சாமி கிட்ட பேசுறத பாக்குறீங்க இல்லையா? அதனால கேட்குறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை எல்லாருமே நல்லா நம்புவாங்க. சாமி ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை அப்படி செய்வாங்க. இப்போ அந்த சாமி வந்து எனக்கு வந்து அடுத்த கொடைக்கு நீ இதெல்லாம் தரணும் அப்படின்னு சொன்னா அதை விட அதிகமாக தான் கொண்டு வைப்பாங்க. நம்புறாங்க, நாங்களும் நம்புவோம். அப்படி கொடுக்கறதுனால சாமி நம்மளுக்கு ரெட்டிப்பா திருப்பி தருது. நமக்கு நிறைய அதனாலே நமக்கு நிறைய இப்போ எங்க கோவில் இருக்கு. நாங்க பாட்டுக்கு போகும்போதெல்லாம் எங்க சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. சாமி கும்பிட்டுட்டு போகும்போது எங்களுக்கு நல்லா தொழில் நடக்கும். அப்படி துணையா இருக்கும். சாமி நமக்கு துணையா இருக்கும். தெய்வங்கள் இல்லைன்னா அந்த தொழில் நம்ம பண்ண முடியாது. நிச்சயமா தெய்வம் துணை நமக்கு வேணும். இப்போ நீங்க என்னென்ன சாமிகளுக்கான பாட்டெல்லாம் இதுவரை நிறைய பாடிருக்கீங்க? ஏதாவது அந்த ஒரு லிஸ்ட் இருப்பீங்களே வச்சிருப்பீங்களே, அந்த ஒரு லிஸ்ட் சொல்ல முடியுமா? அதாவது குணசீலத்துல வந்து ஒரு பெருமாள் சாமி கோயில் இருக்கு. பிரசன்ன வெங்கடாச்சலபதி அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. அங்க யாருமே இது வரைக்கும் வில்லு பாட்டு பாடினது கிடையாது. அந்த கோவிலுடைய வரலாறை நானே எழுதி நானே பாடினேன். அது அங்க உள்ள மக்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த கோயில்ல இதுவரை பில்லுப்பாட்டே பாடினதுல நீங்களா எழுதுனீங்க? நான் அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் வில்லுப்பாட்டு அங்கே பாடியிருக்கேன். எங்கள் டீம் தான் பாடிச்சு. திருச்சியில் இருக்க குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில். அந்த கோவிலில் பாடணும்னு கேட்டிருந்தாங்க. நானே வரலாறு எழுதி அந்த கோவிலுக்கு நானே பாடியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ கன்னியாகுமரியில இருந்துட்டு எப்படி திருச்சியில ஒரு கோயில்ல பாட்டு பாடுறது எப்படி உங்களை தேடி வர்றாங்க? யூடியூப்ல பார்த்து கூப்பிட்டுருந்தாங்க. யூடியூப்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்துட்டு எங்க கோயிலையும் வந்து பாடுங்க அப்படின்னு. ஆமா. இப்போ இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல என்னென்ன சாமிகளுக்கு பிரதானமா நீங்க பாடுறீங்க? முதல்ல பாடுறது சாஸ்தாங்கதை. இந்த வல்லரக்கன்னு சொல்றோம்ல, அது சாஸ்தாங்கதை பாடுறோம். 2வது வந்து பெருமாள் சாமிக்குன்னு பாடுறோம். சாஸ்தா பெருமாள் மேக்ஸிமம் எல்லா கோயிலையும் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த தடவை சுடலமாட சாமி, முத்தாரம்மன், உஜ்ஜினி மாகாளி, மாரியம்மன், கருங்கிடாக்கார சுவாமி, செங்கிடாய்க்கார சுவாமி, பலவீசக்கார சுவாமி, தோட்டுக்காரியம்மன், நிறைய கதைகள் இருக்குது. நிறைய தெய்வங்களும் இருக்கு. நிறைய இருக்கு. ஆமா. இவங்களோட ஒவ்வொரு கதையும் எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க? எப்படின்னா சாஸ்தாங்கதை, முத்தாரம்மங்கதை, மாரியம்மங்கதை, உஜ்ஜினி மாகாளி இந்த மாதிரிப்பட்ட கதைகள்லாம் நம்ம பார்க்காமலே பாடிடுவோம். மற்றபடி இந்த பலவீசக்காரங்கதை, செங்கடாய்க்கார சாமி கதை இதெல்லாம் வந்து நோட்டு பார்த்து தான் படிக்கிறோம். ஏன்னா அவங்க ஊர்லேயே சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து எதுவும் லைன் எதுவும் விடாமல் பாடணும், நீங்கள் சரியாக பாடினா தான் சாமி வரும், ஒரு லைன் விட்டாலும் சாமிக்கு தெரியும், அதனால நீங்கள் இதை பார்த்து தான் பாடணும்னு சொல்லி அவங்களாவே கொடுப்பாங்க. அதனால் அதை இப்படியே வச்சு நாங்கள் ப்ரெஷர்லேயே தான் பாடுவீங்க. ஆமாம் ஆமாம், பயந்து தான் பாடணும். ஐயோ கரெக்டாக பாடணுமே, சாமி வரலைன்னா நம்மள தானே திட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக பாடும். இப்போ சாமி வந்து இந்த அடி எடுத்து பாடுன்னுலாம் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. அது எப்படி அவங்க என்ன மொழியில சொல்லுவாங்க? அவங்களுக்கு தெரியுமா? அந்த தமிழ்ல தான் சொல்லுவாங்க. நம்ம எதை பாடுறோமோ, இப்போ பரனுட மகனே பாடுறோம்னா பரனுட மகனே நீ பாடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சாமியா ஆடி வந்து கேட்பாங்க. ஆமா, அப்படி கேட்பாங்க. எங்களுக்காக அந்த ஒரு ஸ்டான்ஸா பாட முடியும்? பரனுட மகன். பரனுட மகனே சுடலையில் மாடா, பார்வதியாளுட மகனே வருவாய், உரமுடன் வருவாய், உமையவளானை உன் வலுவானது யார் அறிவாரோ, அறிவேன் சுடலை மாடா, அழகுள்ள வீரா வெளியிலே வருவாய், அக்கினி குழிக்குள்ளே நீ இருந்தாக்கா, ஆரறிவாருள் புதுமைகள் எல்லாம் அப்படின்னு சொன்னா வந்துருவார், சாமியே வந்துருவார். இப்போ சாமி வந்துட்டு இப்போ ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த பூஜைகள்லாம் நடக்குது, மேக்சிமம் ஒரு கோயில்ல எவ்வளவு மணி நேரம் பாடுவீங்க? ஒரு 6 மணி நேரம் பாடியிருக்கோம். 6 மணி நேரம். ஆமா, நான் சொன்ன எல்லாரும் ஊர்வலம் அங்க மட்டும் 9 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்தே பாடணும். ஏன்னா டிம்போங்கிறதுனால இறங்கவும் முடியல.
அப்படியே இருந்து பாடணும். மேக்ஸிமம் 4 மணிக்கு தான் பூஜை கொடுப்பாங்க. இப்போ 9 மணிக்கு ஆரம்பித்தோன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சில இடங்களில் இந்த சாஸ்தா வந்து 4 மணிக்கு தான் பிறக்கணும், அது வரைக்கும் இங்கே கதையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு 6 மணி நேரம் பாடியிருக்கோம் தொடர்ந்து. இப்போ இந்த மாதிரியான வில்லுப்பாட்டு கலை, நாட்டுப்புற கலைகளே அழிஞ்சு வர்ற காலத்துல இந்த வில்லுப்பாட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், இல்ல இந்த வில்லுப்பாட்டு அழியாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாமி இருக்கிற வரைக்கும் அழியாது அப்படிங்கிறதும், திருவிழா இருக்கிற வரைக்கும் அழியாதுங்கிறது இருக்கு. ஆனா அடுத்து வர்ற ஜென்ரேஷன் இதெல்லாம் மறந்துடுவாங்களோங்கிற பயம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஏன்னு சொன்னா இப்பவே நிறைய பேருக்கு வில்லுப்பாட்டுனா என்னன்னு தெரியாது. நாங்க ஊருக்கு போய் இறங்கினாலும் சில பேர் கேட்பாங்க, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? சின்ன பிள்ளைங்கலாம் கேட்பாங்க, எதுக்கு வந்திருக்காங்க வில்லுப்பாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதனால இப்போ புதுசா ஆட்கள் வரதும் கம்மியா இருக்குது. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா புது ஜென்ரேஷன் இன்னும் புதுசா இப்போ ஒரு சின்ன ஒரு பொண்ணு வந்து நீங்க சொன்னீங்க ஒரு சின்ன வயசுல இருந்தே பாடுறேன் அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு புது பொண்ணு ஒரு புது சின்ன வயசுல ஒரு பொண்ணு வந்து பாடுறாங்கிறதெல்லாம் இப்ப பார்க்க முடியல இல்லையா? இந்த ஃபீல்டுக்குள்ளாடி பழையவங்க பாடிக்கிட்டே இருக்கு. ஆமா, முன்னாடி உள்ளவங்க தான் பாடிட்டு இருக்காங்க. புதுசா யாரும் இறங்கின மாதிரி தெரியல. ஆனா இந்த தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் நிறைய பேர் புதுசா நான் பாக்குறேன். நேரடியா பார்த்தது கிடையாது, யூடியூப்ல பாக்குறேன். புதுசா நிறைய பேர் அங்க பாடுறாங்க. நிறைய இந்த ஒரு தெய்வீகமான ஒரு தொழில் அப்படிங்கிறப்ப ஒரு பெண்ணாக நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஒரு கோயிலுக்கு இப்போ சில காலங்களில் போக முடியாது. அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? சமாளிச்சு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறோம். நம்ம இப்போ போகட்டாக்கு அவங்க எந்த ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். போகாமல் முடியாது. ஏன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் யூடியூப் பார்த்தோம், இந்த பிள்ளைக்கு பார்த்தா நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த பிள்ளை தான் வரணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால எந்த ஒரு உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் போய் தான் ஆகணும். இப்ப காய்ச்சலோடலாம் பாடி இருக்கீங்க? காய்ச்சல் அது நிறைய தடவை பாடியிருக்கேன். அது கஷ்டமா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். என்னன்னு சொன்னா அந்த மாதிரி டேப்லெட் போடும்போது கண் தூக்கம் வரும். நைட்டு முழிக்கிறது கண் தூக்கம் வரும். அப்படி கஷ்டமா தான் இருக்கும். சொல்ல முடியல. சொல்ல வரியே இல்லை. அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறத, உங்களுக்கு தெய்வ நம்பிக்கைன்னா என்ன? மொத்தமா இந்த வில்லுப்பாட்டு இவ்வளவு சாமிகள் வந்து பாடுறாங்க, அதாவது சாமியுடைய டைரக்ட் குழந்தை அப்படிங்கிற மாதிரி நீங்க உணர்ந்தது உண்டா ஏதாவது ஒரு நிகழ்வுல? நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கஷ்டமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப உடம்புல சரியில்லாத டைம்ல என்ன பண்ணுவேன்னா சாமி கும்பிட்டுருவேன். எனக்கு முடியலை, என்னால என்ன வந்தாலும் நீயே பார்த்துக்க, உன் கோவிலில் யாரும் என்ன குறை சொல்லக்கூடாது, என்னால் முடியலை அப்படிங்கிறேன். ஆனால் நான் அந்த மேடையில் போய் உட்காந்து அந்த சாமி நினைக்கிறப்போ வந்து அது எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த எனர்ஜி வலி எப்படி போகுதுன்னே தெரியாது. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருந்து பாடிடுவோம். முடிச்ச பிறகு அதோட வலி தெரியும். ஸ்டேஜில் போயிட்டோம்னு சொன்னால் நமக்கு வலிகள் ரொம்ப தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் எப்படி ஒரு வில்லுப்பாட்டை வந்து எப்படி முடிப்பீங்களோ அதே மாதிரி இந்த நிகழ்வையும் மங்களம் பாடி முடிப்பீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். மங்களம் பாடி நிறைவு செய்ய கேட்டுக்கிறேன். மங்கள கீதம் பாடுவதற்கு பாலி சரஸ்வதி அம்மா வரமருள்வாய், ஆளி சூழ்ந்ததொரு நல்ல பூதலமோ அஷ்டகிரிகள் 8 பருவதமோ, வெள்ளி மலையோடு குன்றும் வாழ்க, விடையேறும் சிவனும் உமையும் வாழ்க, சங்கரனாருடைய நல்ல திருவருளா கலாட்டா மீடியா சேனல் தலைத்து வாழ்க, முக்கண்ணனாருடைய நல்ல திருவருளா வீடியோ எடுக்கும் பேர்கள் என்றென்றும் தலைத்து வாழ்க. ரொம்ப நன்றிம்மா. உங்களுடைய இந்த ஆன்மீக சேவையும் கலை சேவையும் தொடர வாழ்த்துக்கள். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். டெய்லி லோஜிஐ வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம்.